ஹால்ல இல்லாம எல்லாரும் வெளியே கொண்டிருக்காங்க. இன்ன வரைக்கும் அந்த அரசு அதிகாரி வெளியே என்னன்னு ஏன்னு கூட கேட்காம இருக்காரு. இதே மாதிரி கடந்த மாதம் மழை பெய்யும் போது 18,000 TDS ஒரு கம்பெனில இருந்து தண்ணி வெளியே வருது. இங்க வந்து அவ்வளவு தூரம் கேட்கும் போது அப்படிதான் இருக்கும், கேட்க முடியாது. என்ன பண்றீங்களோ பண்ணிக்கங்கிறாரு. நீங்க சாலை மறியல் பண்றீங்களா, என்ன பண்றீங்களோ பண்ணிக்கங்கிறாரு. இதான் ஒரு அரசு அதிகாரி கொடுக்குற பதிலா? அப்ப நாளைக்கு சாலை மறியலோ இல்ல உண்ணாவிரத போராட்டமோ எல்லாரும் மக்கள் ஒன்னா சேர்ந்து நடத்துனாங்கன்னா யார் இதனால பாதிக்கப்படுறது? சட்டம் ஒழுங்கு எங்க போகும்? அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இல்லையா? ஒரு மாற்றம் வேண்டாமா? முத்துசாமி வந்து இங்க ஏற்கனவே பதில் சொல்லிட்டு போனார், 500 TDS தாண்டா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு. இன்னைக்கு மீட்டிங் நடந்திருக்கு. இந்நேரம் அவர் இங்க இருந்திருக்கணும்ல, வாக்குறுதி கொடுத்தாருல. இங்க எல்லாரும் கேள்வி கேட்க வந்திருக்காங்க, எங்க போயிட்டாரு அவரு? இந்த சட்டமன்றத்தோட MLA அவர் இங்க வந்திருக்கணும்ல. இந்த குறை இத்தனை மக்கள் வந்திருக்காங்க, குறை கேட்க வந்திருக்கணும்ல, ஏன் வரல? எல்லாத்தோட நம்மளோட MP, பாராளுமன்ற MP யார் வேணாலும் எந்த கட்சி வேணாலும் இருக்கணும், நான் எந்த கட்சி வேணாலும் இருப்பேன். நான் இங்க கேட்கறது எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை நான் பத்தி பேசிட்டு இருக்கேன். யாரையும் எந்த கட்சி மீடியாவும் நான் இழிவா பேசுறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட MP அவர் எங்க, ஏன் அவர் இங்க வரல? இங்க இருக்க மக்களும் ஓட்டு போட்டு அதே மாதிரி அவர் இப்ப தேர்ந்தெடுத்த MP தான். இந்திய பெருந்துறை மக்களும் அவருக்கு ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுத்தாங்க. அவரு இங்க வந்திருக்கணும்ல. இங்க இருக்க ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஒரு பிரதிநிதி தானே, MP பிரதிநிதி தானே. இங்க இருக்க பிரச்சனைய மாநிலம் தேசியம் எல்லா பக்கம் எடுத்து கூறி அவர் பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கணுமா இல்லையா? அதனால ஒவ்வொரு கவுன்சிலரும் MLA MP எல்லாத்தையுமே இந்த கேள்வி கண்டிப்பா கேட்கிறேன். மற்றும் அனைத்து கட்சியினரும் இங்க வந்திருக்காங்க, வரல பத்தி நான் பேச வேண்டாம். ஆனா மக்கள் இத்தனை பேர் தேர்ந்து வந்திருக்காங்க. இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து கொடுக்கணும். இன்னைக்கு இந்த மீட்டிங் ஹால் இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு மீட்டிங் ஹால் வேணும், இன்னைக்கு நடக்கணும். இத்தனை பேர் ஒட்டுக்காக தான் இருப்போம், ஒட்டுக்காக தான் கேள்வி கேட்போம், ஒட்டுக்காக தான் பதில் சொல்லணும். அதுக்காக தானே வாங்குறீங்க, அதுக்காக தானே நிர்வாகிகளா இருக்கீங்க. இல்லைன்னா நீங்க ரிசைன் பண்ணிட்டு போங்க, உங்களே எங்க இருக்கு சொல்றா. அதே மாதிரி அரசு அதிகாரிகளே முழுசா டம்ப் பண்ண வேணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் சொல்றதுதான் அரசு அதிகாரி கேட்பான், அரசு அதிகாரி சொல்றதுதான் கீழே இருக்கிறவங்க கேட்பாங்க, கடைநிலை ஊழியர்கள் கேட்பாங்க. அதனால இந்த விஷயம் கண்டிப்பா அமைச்சர் சொல்லாம இது நடந்திருக்காது. அமைச்சருக்கும் இதை ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இனிமேல் கண்டிப்பா, ஏன் இனிமேல் இன்னையில இருந்து கண்டிப்பா மீட்டிங் ஹால் வேணும். இதுக்கப்புறம் மாசம் மாசம் கண்டிப்பா மீட்டிங் ஹால் கண்டிப்பா இருக்கணும். பெருந்துறை சிப்காட்ல ஓடையில ஒரு சொட்டு மாசு தண்ணீர் போனா கூட மீட்டிங் ஹால் இருக்கும். நாளைக்கு இதெல்லாம் போய் இந்த பக்கம் இங்க இருக்க கூட்டம் எல்லாம் வெறும் 2 பேர் ஒருத்தர் வரா அப்படின்னா நீங்க வச்சுக்கோங்க, மீட்டிங் ஹாலே வேணாம் வச்சுக்கோங்க. ஆனா அது வரைக்கும் கண்டிப்பா மீட்டிங் ஹால் இருக்கும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அதாவது நாம இப்ப போறது இங்க வந்து இந்த கோரிக்கை வலியுறுத்தி உட்கார்றதுங்கிறது இப்ப வெளியில முடிவு பண்ணிட்டு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டு வந்தோம். இது வந்து வந்தவங்க அத்தனை பேரு வெளியில நின்று கலந்து பேசிட்டு இன்னைக்கு இந்த போலீஸ் இப்படியெல்லாம் முடிச்சிருக்கிற வச்சு பயந்துட்டு நாம போனோம்னா இது பிராக்டிக்கல் ஆயிடும், இது நடைமுறையும் ஆயிடும். அப்ப அது அடுத்த மாசம் அதான் தொடரும். ஆகவே இது ஆரம்பத்திலேயே எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு கலந்து பேசிட்டு தான் ஒற்றை கோரிக்கையா இதை வலியுறுத்துறது அப்படிங்கிற அடிப்படையில் வந்திருக்கோம். இப்போ இங்க உப்பா போறோம்னு நீங்க சொல்ற மாதிரி மினிஸ்டருக்கு நாம் சொல்லல, மினிஸ்டருக்கு இந்த தகவல் நாம் சொல்லல, சட்டமன்ற உறுப்பினருக்கு நாம் சொல்லல, நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நாம் சொல்லல. இன்னும் இப்ப கூட வந்து ஏசிக்கு கலைப்பதை இங்கிருந்தா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால யாருக்கும் நாம் சொல்லாத நம்முடைய கோரிக்கை வலியுறுத்துறதுக்காக உட்காந்துட்டு வலியுறுத்துவோம். 11 மணிக்கு நமக்கு மீட்டிங், அந்த மீட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக டைமுக்கு போகணும்னு தோணுது. அதனால இப்போ வந்து யார் வரல ஏன் வரலைங்கிறது அது கூட நம்ம போக வேண்டாம். இது வந்து ஒற்றை கோரிக்கை, அவங்கவுங்க நிலைப்பாட்டை வலியுறுத்தலாம். அதெல்லாம் நீங்க மீட்டிங்ல வந்துட்டு அவங்க கருத்து சொல்லலாம். இப்போ வந்து மீட்டிங் தான் நமக்கு வேணும், இது அடிப்படை உரிமை, இதை பறிக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது. இந்த ஒற்றை கோரிக்கை இப்போ மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் வந்து பார்த்தா உணர்வுங்கிறது மக்களுக்கு பார்த்தா வர ஆரம்பிச்சு வந்தவங்களுக்கு வந்து நன்றி சொல்லுவாங்க. இந்த போனதுக்கு வந்தவங்களுக்கு சார் இன்னைக்கு